இந்தியா இலங்கை மீது தமிழ் மக்கள் சார்ந்த ஒரு அழுத்தத்தை கொடுப்பதற்கு தற்பொழுது வாய்ப்பு இல்லையா? தொடர்ச்சியாக 2009 வாய்ப்பு இல்லை. அதெல்லாம் என்னுடைய புத்தகத்தில் எழுதியிருக்கேன். அழுத்தம் மட்டுமல்ல, உங்க அரசுக்கு இவர்கள் நுண்ணறிவு தகவல்கள் தந்தார்கள், மற்ற உதவிகளை செய்தார்கள் என்று உங்களுடைய நாட்டு தலைவர்களே பேசியிருக்காங்க. இவங்களுடைய எங்களுடைய அந்த காலத்தில் இருந்த வெளியுறவு செயலர் சிவசங்கர் மேனன் அவரும் பதிஞ்சிருக்கிறார். அதனால உதவி செய்யலைன்னா, அதாவது உதவி பண்ணாத இருக்கலாம், கூட தொட போகாத இருந்திருந்தாலே பெரிய நல்லது. அதை பண்ணல இந்தியர்கள். ஏன்னா அவங்க இந்தியாவில் நிலைமைகள் மாறுவதற்கு வாய்ப்பு கிடையாது. இல்லை, நடக்காது. 91க்கு பிறகு தனியே அணுசக்தி சார்ந்த விடயம்தான் இந்த போருக்கு மிக முக்கியமான காரணமா, அல்லது எண்ணெய் வணிகமும் இதனுடன் ஒரு தொடர்பட்ட விடயமா? முதல்ல அமெரிக்கா எண்ணெய் ஏற்றுமதி செய்கிற நாடு, இறக்குமதி செய்கிற நாடு அல்ல. எண்ணெய் வளங்கள் அபாரமாக இருக்கிற நாடு அமெரிக்கா. 70களில் நீங்க இதை சொல்லியிருந்தீங்கன்னா அது உண்மையா இருந்திருக்கும். இன்னைக்கு அது உண்மை கிடையாது. ஆனால் இந்த யுத்தம் தொடர்கின்ற பொழுது சர்வதேச சட்டங்கள், மனித உரிமைகள் சார்ந்து மிகப்பெரிய ஒரு பேரபலம் இடம்பெற்று கொண்டிருக்கின்ற பொழுது சர்வதேச சட்டமும் சரி அல்லது மனித உரிமை அமைப்புகள், ஐநா போன்றவற்றினால் இதில் எந்த விதமான தலையீடுகளையும் மேற்கொள்ள முடியவில்லை, மனித உரிமைகளை காப்பாற்ற முடியவில்லை போன்ற குற்றச்சாட்டுகள் இருக்கின்றதல்வா? அதெல்லாம் உண்மை. வேலையே பயிர மேயும் பொழுது என்ன பண்ண முடியும்? மொசாட்டுக்கோ அமெரிக்க உளவுத்துறைக்கு தெரியாமல் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றதா? தெரியாமல் டொனால்ட் ட்ரம்ப் இந்த யுத்தத்தை ஆரம்பித்து விட்டாரா? தியாகத்தை ஒரு வீர தழும்பாக ஏந்தும் ஒரு தலைமை, ஒரு இனம், ஈரானிய இனம். அவர் சொல்றதுக்கு ஏற்ற மாதிரி அமெரிக்கா ஒரு சாத்தான் என்று அவர்கள் நாளும் முழங்குகிறார்கள். அதனால எப்படி இலங்கை மீது ஒரு கவனம் வரும்? இலங்கை முடிந்து போன எனக்கு தெரிஞ்சு இது முடிந்து போனது தான் அப்படின்னு நினைக்கிறேன். ஈரானில் இடம்பெறுகின்ற பொழுது அல்லது இஸ்ரேலில் இடம்பெறுகின்ற பொழுது இலங்கை விவகாரம் ஒரு 16 வருடங்களுக்கு முற்பட்ட ஒரு விடயமாகத்தான் பார்க்கப்படுமா, அல்லது தமிழ் மக்களுடைய விடயம் ஒரு கிடப்பில் போவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமா? இது ஏற்கனவே கிடப்பில் தான் இருக்கு. வணக்கம், இது களம், மாற்றத்துக்கான குரல். இஸ்ரேலும் அமெரிக்காவும் இணைந்து ஈரானை தாக்கியது. ஈரான் பதிலடி கொடுத்து வருகின்றது. அதே நேரம் இது உலகளாவிய பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது. ஆசிய நாடுகள் எரிபொருள், எரிவாயு போன்றவற்றில் இது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை உருவாக்கி இருக்கின்றது. அதே நேரம் சர்வதேச சட்டங்கள் தொடர்பிலும் இது பல்வேறு கேள்விகளை எழுப்புகின்றது. இலங்கையில் தமிழ் மக்கள் சர்வதேச சட்டத்தின் அடிப்படையில் தங்களுக்கு இழைக்கப்பட்ட கொடூரங்களுக்கு நீதி தேவை என்பது இவர்களுடைய கோரிக்கையாக இருக்கின்றது. ஆகவே இந்த யுத்தத்தினுடைய போக்கு, இதற்கு முன்னர் இடம்பெற்ற காசா யுத்தங்கள், அதேபோன்று உக்ரைன் போன்ற யுத்தங்களுடைய போக்குகள் வெளிப்படுத்துகின்ற விடயம் என்ன? இவ்வாறான விடயங்கள் பற்றி பேசுவதற்காக ஐநாவின் முன்னாள் அதிகாரி, ஒரு எழுத்தாளர், அதே நேரம் பேராசிரியர் ராஜரத்னம் கண்ணன் அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கின்றார் இந்தியாவிலிருந்து. வணக்கம் ஐயா. வணக்கம் கிருஷ்ணர். தற்பொழுது இந்த ஈரான் மீதான யுத்தம் எந்த நிலையில் இருக்கின்றது என்று புரிந்து கொள்ளக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. அமெரிக்காவுக்கு பலமாக மிகப்பெரிய அளவு நாடுகளுடைய செல்வாக்கு இல்லை என்ற ஒரு நிலை இருக்கின்றது என்பது ஒரு புரிதலாக எடுக்க முடியுமா? இல்லை, இந்த போருக்கு அமெரிக்காவிலேயே பெரிய ஆதரவு கிடையாது. இந்த போரை அவர் தனித்து பண்ணுறார். இஸ்ரேலோடைய தூண்டுதல் இருந்திருக்கலாம். இஸ்ரேல் மட்டும்தான் அவருக்கு இந்த போரில் துணை. அதை தவிர அவருடைய தோழமை நாடுகள் யாரும் அவருக்கு துணை இல்லை. அதை நம்ம பார்க்கிறோம். வளைகுடா நாடுகள் அமைதியாக இருக்கின்றன, இந்த போரை எதிர்க்கவில்லை. ஏன்னா அவர்களுக்கு ஈரான் ஒரு கருத்தியல் எதிரி ரொம்ப நாளா. அதனால அவர்களால் ஈரானை மட்டுப்படுத்தவோ கட்டுப்படுத்தவோ முடியாது. அதனால் அந்த பணியை அவர்கள் இவ்வளவு நாள் தங்களுடைய பாதுகாப்புக்கு யார் உறுதி தந்தார்களோ, உத்தரவாதம் தந்தார்களோ, அவர்கள் அதை செய்ய வேண்டும் என்று பல முறை எண்ணியிருக்கிறார்கள். அதனால் அது இப்போ நடக்குது. அதனால் இப்போ அமெரிக்காவிலேயே அவருக்கு இந்த போருக்கான பெரிய ஆதரவில்லை. அவர் இதை தனிச்சையாக செய்கிறார். இந்த போரில் அவர் பெரிய வெற்றியை அடைந்து விட்டால் வரலாற்றில் மற்ற எந்த அதிபரும் பெறாத ஒரு இடத்திற்கு சென்று விடுவார். ஈரானுக்கு பலமாக சீனா, ரஷ்யாவினுடைய ஆதரவு என்பது மிக வலுவாக இருக்கின்றது என்று நம்பப்படுகின்றது. அதுவும் மிகப்பெரிய அளவு உண்மையா? இல்லை, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நுண்ணறிவு
தகவல்களை அவர்கள் ரஷ்யர்கள் பரிமாறிக்கொள்கிறார்கள். அமெரிக்கர்கள் யுக்ரைனியர்களோடு நுண்ணறிவு தகவல்களை பரிமாறுறாங்க. அதனால் அதற்கு பதிலடியாக அவர்கள் தருகிறார்கள் என்று அதிபர் ட்ரம்ப் சொல்றார். சீனாவை பொறுத்த வரைக்கும் சீனாவினுடைய ரெடார், அந்த ரெடார் வந்து இந்த ஸ்டெல்த் பாம்பர்ஸ், அதாவது ரடாரிலிருந்து தப்பிக்கக்கூடிய மறைந்திருந்து தாக்கக்கூடிய ரடாரினுடைய வீச்சுக்கு கட்டுப்படாத ஸ்டெல்த் பாம்பர்ஸ் என்ற மறைந்திருந்து தாக்கக்கூடிய குண்டு பொழியும் விமானங்களை சீனாவினுடைய ரடார்கள் கண்டறியக்கூடிய ரடார்கள் சீனா வைத்திருக்கிறது. அந்த ரடார்களை ஏற்கனவே அது தந்திருக்கிறது ஈரானுக்கு. அந்த மாதிரி ஏதேனும் ஆயுத உதவி என்பது மறைமுகமாக அல்லது வெளிப்படையாக எந்த உதவியும் இந்த நாடுகள் ஈரானுக்கு செய்வதாக எனக்கு தெரியவில்லை. ஈரானுடைய முக்கிய தலைவர்கள் படுகொலை செய்யப்பட்டதன் பின்னரும் ஈரான் துல்லியமாக தாக்குதல்களை தொடர்ந்து முன்னெடுப்பதற்கு அவர்களிடம் பலமாக இருக்கின்ற காரணம் என்ன? ஒன்றுமில்லை, அவர்கள் வந்து இந்த நாளை எதிர்நோக்கி இவ்வளவு நாள் காத்திருந்தாங்க. அவர்கள் தியாகம் செய்வதற்கு துணிந்தவர்கள், அவர்கள் உயிரிழப்புக்கு அஞ்சாதவர்கள். அவர்கள் 8 ஆண்டு ஈராக்கோட போர் செய்யும் பொழுது பல இளைஞர்களை, பல லட்சக்கணக்கான இளைஞர்களை பலி கொடுத்தார்கள். அதனால தியாகத்தை ஒரு வீர தழும்பாக ஏந்தும் ஒரு தலைமை, ஒரு இனம், ஈரானிய இனம். அதனால் அவர்களுக்கு இந்த போரை அவர்கள் இந்த போரில் தாக்கு பிடித்தால் போரும். அவர்கள் இவ்வளவு பெரிய ஒரு சக்தியை வெல்ல முடியாது. அந்த சக்தியோடு சேர்ந்து ஒரு பிராந்திய சக்தியும் சேர்ந்து அவர்களை தாக்கும் பொழுது இந்த 2 சக்திகளையும் அவர்கள் எதிர்கொள்ளக்கூடிய வலிமையோ திறனோ அவர்களுக்கு கிடையாது. ஆனால் காலம் அவர்கள் பக்கம் இருக்கிறது. இந்த தாக்கத்தை இந்த 2 பெரிய நாடுகளும், ஒரு பிராந்திய சக்தி, ஒரே வல்லரசு, இவர்கள் எவ்வளவு நாள் தாக்கு பிடிக்க முடியும்? இதனால் வரக்கூடிய துன்பங்களை அவர்கள் எவ்வளவு நாள் தாங்க முடியும்? அதுதான் ஆங்கிலத்தில் சொல்வதானால் இட் இஸ் அ வார் ஆஃப் அட்ரிஷன். யார் முதலில் பிளிங்க்னு சொல்லுவாங்க இல்லையா, கண் சிமிட்டுவது. 2 பேரும் உற்று நோக்கி கொண்டிருக்கிறோம். யார் முதலில் கண் சிமிட்டுவார்கள் என்பது ஒரு கேள்வி. எனக்கு இந்த போரில் இராணுவ ரீதியாக அமெரிக்கர்கள் பல வெற்றிகளை அடைந்து வருகிறார்கள் என்று தோன்றுகிறது. அவர்கள் ஈரானுடைய கடற்படையை ஏறக்குறைய நிர்மூலமாக்கி இருக்கிறார்கள். அவர்களுடைய வான்வழி பாதுகாப்பு அமைப்புகளை அவர்கள் சிதைத்து விட்டார்கள். அதனால இராணுவ ரீதியாக ஒரு வலிமையான அமெரிக்கர்கள் உலகத்தினுடைய ஒரே வல்லரசு என்பதை காட்டக்கூடிய அளவில் தான் இந்த 18வது நாள் இந்த போர் நடக்கும் இந்த நேரத்தில் அமெரிக்காவினுடைய வலிமை இருக்கிறது. ஆனால் அவர்களுடைய இலக்கு என்ன? ஆட்சி மாற்றம் என்பது அவர்களுடைய இலக்கா? ஆட்சி மாற்றம் நடக்கப் போவதில்லை. அவர்கள் அந்த 440 கிலோகிராம் யுரேனியம், செறிவூட்டப்பட்ட யுரேனியம் அங்கு இருக்கிறது. அந்த யுரேனியத்தை கைப்பற்றுவது அவர்களுடைய இலக்கா என்றால் அதை அவர்கள் இப்போது பண்ண முடியாது. ஒரு உலகத்தோடு ஒட்ட ஒழுகக்கூடிய ஒரு புதிய தலைமை ஈரானில் தோன்ற வேண்டும் அவர்கள் என்று எண்ணினால் அது நடக்குமா என்பது நமக்கு தெரியல. அதனால பல புதிரான கேள்விகள், பலவற்றிற்கு நாம் விடை தெரியாமல் இருக்கிறோம். ஆனால் இராணுவ ரீதியாக தொடக்கத்தில் முதல் நாள், 2வது நாள் கிட்டத்தட்ட 325 எரிவிசை ஏவுகணைகளும் பல எரியங்களும் ப்ரொஜெக்டைல்ஸையும் ஈரான் வளைகுடா நாடுகளின் மீது எரிந்தது. அது இப்போது கிட்டத்தட்ட 90 விழுக்காடு குறைந்திருக்கிறது. அதிலிருந்து அதனுடைய இருப்பு குறைந்து வரலாம், அல்லது ஒரு மிக கடினமான ஒரு நாளுக்காக அதை பாதுகாத்துட்டு இருக்கலாம், தெரியல. ஆனால் இந்த விவகாரங்கள் அல்லது ஈரானுடைய இப்படியான பலமான விடயங்கள் தொடர்பில் மொசாட்டுக்கோ அமெரிக்க உளவுத்துறைக்கு தெரியாமல் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றதா? தெரியாமல் டொனால்ட் ட்ரம்ப் இந்த யுத்தத்தை ஆரம்பித்து விட்டாரா? எனக்கு அப்படி தோணலை. அவர் ரொம்ப நிறைய இதெல்லாம், அதாவது அவர்களுடைய முடிவெடுக்கக்கூடிய முறை வந்துட்டு பல அடுக்குகளை கொண்டது. அந்த அடுக்குகளெல்லாம் அவர் தகர்த்துட்டு அவர் சொந்தமாக கடைசியில் முடிவெடுக்கிறார்ன்றது வேற செய்தி. ஆனால் 47 ஆண்டுகளாக இங்கு ஒரு எதிரி அரசு, 79லிருந்து ஒரு புரட்சிகர இஸ்லாமிய எதிரி அரசு ஆட்சிக்கு வந்ததிலிருந்து ஒவ்வொரு அதிபரும், ஒவ்வொரு நிர்வாகமும் இந்த ஆட்சி நமக்கு எதிராக போனால், இந்த நாடு நமக்கு கடுமையான எதிரியாக மாறினால் அதை எப்படி எதிர்கொள்வது என்று மிகப்பெரிய வரைவு திட்டங்களை எல்லாம் வைத்திருக்கிறார்கள். அதனால இது ஒன்றும் அவர் புதுசா எதிர்பார்க்கல. அவர் ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்றார், ஒரே ஒரு ஆச்சரியம். என்ன சொல்றார்? வளைகுடா நாடுகளை அவர்கள் இப்படி தாக்குவார்கள் என்று நான் எதிர்பார்க்கவில்லை.
ஐ எம் சர்ப்ரைஸ்ட் என்று அதை மட்டும்தான் சொல்லுகிறார். மற்றபடி அவர்கள் தொடர்ந்து போரிடுவார்கள், அவர்கள் தாக்கு பிடிப்பார்கள், அதையெல்லாம் எல்லாரும் ஈரானை பற்றி கொஞ்ச நெஞ்சம் தெரிந்தவர்கள் கூட இதையெல்லாம் எதிர்பார்த்திருக்கணும். ஒரே ஒரு சின்ன மயக்கம் எப்படி வந்திருக்கும் அப்படின்னா, போன தடவை நடந்த அந்த 12 நாள் போரில் அவர்கள் பெரிதாக எதிர்வினை ஆற்றவில்லை. ஒரே ஒரு கத்தாரில் மட்டும் அமெரிக்க தளத்தின் மீது ஒரு தாக்குதலை நடத்தினாங்க. மற்றபடி அவர்கள் பெரிதாக எதிர்வினை ஆற்றவில்லை. ஏன்னா அந்த போரில் எதிர்வினை ஆற்றியிருந்தார்கள் என்றால் அவர்களுடைய பல கையிருப்பு குறைச்சு போயிருக்கும். இந்த மாதிரி ஒரு நாளை அவர்கள் எதிர்நோக்கி இருந்தார்கள் என்பதுதான் என்னுடைய எண்ணம். ஆனால் இந்த யுத்தம் தொடர்கின்ற பொழுது சர்வதேச சட்டங்கள் மனித உரிமைகள் சார்ந்து மிகப்பெரிய ஒரு பேரபலம் இடம்பெற்று கொண்டிருக்கின்ற பொழுது சர்வதேச சட்டமும் சரி அல்லது மனித உரிமை அமைப்புகள் ஐநா போன்றவற்றினால் இதில் எந்த விதமான தலையீடுகளையும் மேற்கொள்ள முடியவில்லை, மனித உரிமைகளை காப்பாற்ற முடியவில்லை போன்ற குற்றச்சாட்டுகள் இருக்கின்றதல்லவா? அதெல்லாம் உண்மை. வேலையே பயிர மேயும் பொழுது என்ன பண்ண முடியும்? இது 5வது ஆண்டு ரஷ்யா யுக்ரைனை படையெடுத்து அங்கே என்னுடைய கணக்குப்படி ஒரு மாதத்துக்கு ஒரு 8000 பேராவது இறக்குறாங்க. அதாவது வாரத்துக்கு ஒரு 2000 பேர் இறக்குறாங்க. ட்ரம்ப் 30,000 பேர் இறக்குறதா சொல்கிறார் ஒரு மாதத்துக்கு. அவருடைய எண்ணை நம்ம எடுத்துக்க வேண்டாம். ஆனால் உறுதியாக ஒரு வாரத்துக்கு 2000 பேர் இறக்குறாங்க. அதை நம்ம பழகி போச்சு, நம்ம அதை பற்றி பேசுறது கிடையாது. இதுவும் ரொம்ப நாள் நீடிச்சதுன்னா இதுவும் பழகி போயிடும். மனித உரிமைகள் பற்றியோ 1000 சில்லற அப்பாவி மக்கள் இறந்துட்டாங்கன்றதை பற்றியோ அதை பற்றியெல்லாம் நம்ம கவலை இல்லை. ஆனால் இப்படி கவலைப்படுற நாம அன்னைக்கு இதே இந்த ஈரானிய அரசு அவர்களுடைய மக்களையே அச்சுறுத்தி பயமுறுத்தி ஒரு 3000 பேருக்கு மேலே அவர்களுடைய கணக்குப்படியே கொல்லும்போது நாம் பெரிய பெரிய எதிர்ப்பு குரலை எழுப்பலை. அதையும் யோசிக்கணும். ஆனால் ஈரானுக்கு எதிராக மனித உரிமை அமைப்புகளுடைய குற்றச்சாட்டுகள் என்பன தொடர்ச்சியாக இருக்கின்ற ஒரு விடயம் அல்லவா? ஆனால் இஸ்ரேலும் அமெரிக்காவும் மேற்கொள்ளுகின்ற பொழுது அது தொடர்பில் மிகப்பெரிய ஒரு அமைதியை தானே காக்கின்றார்கள். அதாவது மனித உரிமை அமைப்புகள் தொடர்ந்து ரொம்ப சார்பற்ற தன்மையில் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ பொது வெளியில் இருக்கக்கூடிய பொது எண்ணம் அப்படின்றது இடதுசாரிகள் மத்தியிலையும் லெஃப்ட் ஆஃப் சென்டர்னு சொல்கிறோமில்ல, நடுவிலிருந்து இடது பக்கம் இருப்பவர்கள் அவர்கள் மத்தியிலும் பொதுவாக அறிவுஜீவிகள் மத்தியிலும் இந்த போரில் ஒரே ஒரு குற்றவாளி தான் உண்டு. அந்த குற்றவாளி அமெரிக்கா. நான் அப்படி எண்ணவில்லை. இந்த இடத்திற்கு ஈரான் தன்னை கொண்டு வந்து வைத்து கொண்டது. அது நினைத்திருந்தால் இந்த இடத்திற்கு வராமல் தவிர்த்திருக்கலாம், எப்போதோ தவிர்த்திருக்கலாம். அதை செய்யலை. அது பேச்சுவார்த்தைகளில் அனைவரையும் மூழ்கடித்து மறைமுகமாக இந்த மாதிரி ஒரு அணுசக்தியாக மாறக்கூடிய ஒரு எண்ணத்தை அது தொடர்ந்து வைத்திருக்கிறது. அதனால தான் இந்த நிலை வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். தனியே அணுசக்தி சார்ந்த விடயம்தான் இந்த போருக்கு மிக முக்கியமான காரணமா அல்லது எண்ணெய் வணிகமும் இதனுடன் ஒரு தொடர்பட்ட விடயமா? இங்கிருந்து என்ன எண்ணெய் வணிகம் அவங்களுக்கு தேவைப்படும்? இங்கிருந்து எப்படி எண்ணெய் அவர்கள் கைப்பற்றுவார்கள்? முதல்ல அமெரிக்கா எண்ணெய் ஏற்றுமதி செய்கிற நாடு, இறக்குமதி செய்கிற நாடு அல்ல. எண்ணெய் வளங்கள் அபாரமாக இருக்கிற நாடு அமெரிக்கா. இந்த 70களில் நீங்கள் இதை சொல்லியிருந்தீங்கன்னா அது உண்மையாக இருந்திருக்கும். இன்னைக்கு அது உண்மை கிடையாது. வெனிசுவேலா வேறு கதை. வெனிசுவேலா பக்கத்தில் இருக்க ஒரு நாடு. அந்த எண்ணெய் கிணறுகள், அந்த எண்ணெய் கட்டமைப்புகள் அத்தனையும் அமெரிக்க கம்பெனிகள் அங்கே போய் செலவு பண்ணது. அங்கே யூகோ சாவஸ் அதை நாட்டுடமை ஆக்கிட்ட பிறகு அவர்களுக்கு போதுமான அளவு இழப்பீடு தரலைன்னு சொல்லிட்டு வழக்குகள் இருக்குது. அதனால் அதை அமெரிக்க எண்ணெய் அப்படின்னு அவர் நினைக்கிறார். அதனால் அதை கைப்பற்றுகிறார். அந்த மாதிரி ஒரு எண்ணத்தையோ அந்த மாதிரி ஒரு கருத்தையோ அவர் இங்கே வைக்கலை. இங்கே அவர்கள் ஒரு அணுசக்தியாக மாறிவிடக்கூடாது. ஏன்னால் அவங்க ஜென்ம விரோதிகள். 79 அமெரிக்காவுக்கு மரணம், இஸ்ரேலுக்கு மரணம் என்று நாள் முழுவதும் தெருக்களில் பேரணிகளில் முழங்கி கொண்டிருப்பவர்கள். அவர்களை இதற்கு முன்னாடி இருந்த அதிபர்கள் செய்ய தவறியதை நான் செய்கிறேன் அப்படின்ட்டு திருப்பி திருப்பி சொல்கிறார். அதனால் இந்த இடத்துக்கு இந்த நிலைக்கு நாம் வந்திருக்கிறதுக்கு ஈரானும் ஒரு முக்கிய பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்றது என்னுடைய எண்ணம். ஆனால் இலங்கையில் தமிழ் மக்கள் சர்வதேச சட்டங்களின் அடிப்படையில் தங்களுக்கு இழைக்கப்பட்ட போர்க்குற்றமாக இருக்கலாம் அல்லது இனப்படுகொலையாக இருக்கலாம், இதற்கு ஒரு சர்வதேச ரீதியிலான விசாரணை தேவை, சர்வதேச நீதி தேவை என்பதுதான் பாதிக்கப்பட்ட மக்களினுடைய மிகப்பெரிய அளவான ஒரு கோரிக்கை. ஆனால் சர்வதேச அளவில் இவ்வாறு யுத்தங்கள் மூழ்கின்ற பொழுது
இந்தளவு தூரம் காசாவில் இடம்பெறுகின்ற பொழுது, உக்ரைனில் இடம்பெறுகின்ற பொழுது, ஈரானில் இடம்பெறுகின்ற பொழுது அல்லது இஸ்ரேலில் இடம்பெறுகின்ற பொழுது இலங்கை விவகாரம் ஒரு 16 வருடங்களுக்கு முற்பட்ட ஒரு விடயமாகத்தான் பார்க்கப்படுமா, அல்லது தமிழ் மக்களுடைய விடயம் ஒரு கிடப்பில் போவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமா? இது ஏற்கனவே கிடப்பில் தான் இருக்குது. 2009 இந்த இந்த மரணங்கள்லாம் நிகழ்ந்த பிறகு மேலை நாடுகள், குறிப்பாக ஸ்காண்டினேவியன் கண்ட்ரீஸ், நார்வே, ஸ்வீடன், இவர்களுடைய தூண்டுதல், மேலை நாடுகள், மேற்கத்திய நாடுகளுடைய ஆதரவோடு முதல்ல ஐக்கிய நாடுகள் சபையினுடைய ஒரு விசாரணை குழு அமைக்கப்பட்டுச்சு. அந்த விசாரணை குழுவுக்கு இலங்கை அரசு அனுமதி தரலை. அதனால் அவர்கள் வெளியிலிருந்தே அவர்களுடைய விசாரணையை நடத்திவிட்டு அவர்கள் ஒரு முடிவை தெரிவித்தார்கள். அதெல்லாம் இன்டர்நெட்ல இருக்கு, யார் வேணாலும் பார்க்கலாம். அதில் கிட்டத்தட்ட 40,000 அப்பாவி மக்கள் 2 தரப்பிலும் கொல்லப்பட்டார்கள் என்ற செய்தியெல்லாம் இருக்கு. அதற்கு பிறகு மனித உரிமைகள் கவுன்சிலில், குழுவில், ஜெனீவாவில் அமெரிக்கர்கள் ஒரு தீர்மானத்தை, ஒரு நம்பகத்தன்மை உள்ள ஒரு உள்நாட்டு விசாரணை வேண்டும், சர்வதேச விசாரணை வேண்டும் என்ற கோரிக்கை வைத்து ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தார்கள். அந்த தீர்மானத்திற்கு ஒரே ஒரு முறை இங்கு தந்த அழுத்தத்தின் பேரில் இந்தியா அதற்கு ஆதரவாக வாக்களித்தது. அதுக்கு பிறகு அது நடக்கலை. எனக்கு தெரிஞ்சு, நான் திருப்பி போய் படிக்கணும், எனக்கு நினைவிருக்கிற வரைக்கும் சர்வதேச விசாரணை என்பது மாறி நம்பகமான ஒரு விசாரணை என்ற அளவில் அந்த தீர்மானம் மாற்றியமைக்கப்பட்டு அதற்கு இந்தியா ஆதரவு தந்துச்சு. அதுக்கு பிறகு எந்த அரசும் இன்னொரு அரசோட நட்பாக தான் இருக்க பார்க்குமே தவிர வேற எப்படி இருக்க முடியும்? ஏன்னா நார்வே, எரிக் சோலைம் உங்களோட பேச்சுவார்த்தைகள் எல்லாம் பண்ணார். அவரோட நான் பேசுனது கிடையாது. அவர் இன்னும் அவருடைய நினைவுகளை எழுதலை. அதனால் அவருடைய உண்மையான எண்ணம் என்ன 2 தரப்பை பற்றியும் அப்படின்றது நமக்கு தெரியாது. ஒருவேளை இன்னும் ஒரு 10 ஆண்டுகள் நம்ம காத்திருக்க வேண்டியிருக்கலாம். அதனால் அதுக்கு காத்திருப்போம். அதனால் இதுதான் சூழல். வெளிநாடுகள், அரசுகள் பொதுவாக அரசு முறை உறவுகளை பேணுவதற்கு முயற்சி செய்யும். அதில் இந்த மாதிரி சிறுபான்மையினர், அதுவும் அவர்களுடைய பார்வையில் பயங்கரவாத அமைப்புகள், அவர்களை நசுக்குவதற்கு எல்லா உரிமையும் இருக்கும்ட்டும் உலகத்தில் இருக்க பல பேர் நினைக்கிறாங்க. அப்படி நினைக்கக்கூடிய தலைமையானவர் அதிபர் ட்ரம்ப். அவர் ஈரானை ஒரு பயங்கரவாத அரசு என்று சொல்லுகிறார். அமெரிக்கர்கள் பலரை அவர்கள் கொன்று விட்டார்கள் என்று சொல்லுகிறார். அமெரிக்க கொலைகளுக்கு துணை போகிறார்கள் என்று சொல்லுகிறார். அவர் சொல்றதுக்கு ஏற்ற மாதிரி அமெரிக்கா ஒரு சாத்தான் என்று அவர்கள் நாளும் முழங்குகிறார்கள். அதனால எப்படி இலங்கை மீது ஒரு கவனம் வரும்? இலங்கை முடிந்து போன எனக்கு தெரிஞ்சு இது முடிந்து போனது தான் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் தற்பொழுது வரை இங்கிருக்கின்ற மக்கள் ஒரு சர்வதேச ரீதியிலான விசாரணை அல்லது ஜெனீவாவில் நிறைவேற்றப்படுகின்ற புதிய பிரேரணைகளின் பொழுது ஒரு நம்பிக்கை கொள்ளுகின்ற தரப்புகளாக இருக்கின்றார்கள் அல்லவா? ஜெனீவாவில் பேசப்படுகின்ற விடயம் அங்கிருந்து மாற்றப்பட்டு பாதுகாப்பு சபைக்கு போக வேண்டும் என்ற கோரிக்கையில் தான் இங்கிருக்கின்ற தமிழர்கள் தங்களுடைய கோரிக்கைகளை முன்வைக்கின்றார்கள். ஜெனீவாவுக்கோ அல்லது ஐநா பிரதிநிதிகளை சந்திக்கின்ற பொழுது அவர்களுடைய கோரிக்கையாக இருக்கின்றது அல்லவா? காலம் கடந்து விட்டது. அதற்கான வாய்ப்புகள் எல்லாம் சிறிதும் இல்லை என்பது என்னுடைய தாழ்மையான எண்ணம். ஐநா மட்டத்தில் கூட இந்த விவகாரம் என்பது மிகப்பெரிய அளவில் பேசுபொருளாக இருக்காதா? இல்லை, இருக்காது. அதாவது மனித உரிமை ஆர்வலர்கள், மனித உரிமை அலுவலர்கள், அவர்களுக்கு இது ஒரு முக்கியமான செய்தியாக இருக்கும். மற்றவர்கள் அதை கடந்து போய் விடுவார்கள். தமிழ்நாட்டிலேயே இது கடந்து போயிட்டாங்க. அப்படி இருக்கும் பொழுது யார் இந்திய அரசு அழுத்தம் தருவாங்க? இந்திய அரசே அழுத்தம் இல்லாத ஒரு அரசாக மாறிடுச்சுன்னா இதை பற்றிய கவலை வேறு யாருக்கு இருக்கும்? தற்பொழுது வரை எவ்வளவு நாளைக்கு ஸ்காண்டினேவியன் கண்ட்ரீஸ் இந்த சிக்கலை தூக்கி பிடிச்சிட்டே இருப்பாங்க? அவங்க என்ன நினைப்பாங்க? இனிமேல் இந்த மாதிரி ஒன்று நடக்காத இருக்கணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஆனால் மீண்டும் இது நிகழாமல் இருக்க வேண்டும் என்றால் அரசியல் தீர்வோ அல்லது இழைக்கப்பட்ட குற்றங்களுக்கு ஒரு நீதி என்பது முன்னிறுத்தப்படுகின்ற பொழுதுதானே மீண்டும் நிகழாமை உறுதி செய்யப்படக்கூடிய ஒன்றாக இருக்கும். உண்மை. அதை யார் முன்னெடுக்கணும்? ஐக்கிய நாடுகள் என்பது தனியான ஒரு அமைப்பு அல்ல. நான் எப்பவும் சொல்கிற மாதிரி ஒரு குடியிருப்பில் ஒரு 150 பேர் இருக்கக்கூடிய 150 அப்பார்ட்மெண்ட் பிளாக்ஸ் இருக்கக்கூடிய ஒரு அப்பார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸ், அந்த குடியிருப்பில் ஒரு சங்கம் அமைச்சிருக்காங்க. அந்த சங்கத்தில் இருக்க உறுப்பினர்களுக்குள்ள ஒரு ஒற்றுமையும்
ஒரு முடிவும் ஒரு தலை ஒரு தலையாக எல்லாரும் ஒப்புக்கொள்ளக்கூடிய ஒரு முடிவு எடுத்தா தான் மேலே போக முடியும். எல்லாரையும் இந்த அரசுகள், உங்க அரசாகட்டும் மற்ற அரசுகளாகட்டும், அரசுகளோடு நட்பாக இருக்கின்றன. அதில் பொதுமக்களும் அப்பாவி மக்களும் எப்போதுமே பலியாகி விடுவார்கள். அதுதான் வரலாறு நமக்கு காட்டுறது. இந்தியா இலங்கை மீது தமிழ் மக்கள் சார்ந்த ஒரு அழுத்தத்தை கொடுப்பதற்கு தற்பொழுது வாய்ப்பு இல்லையா? தொடர்ச்சியாக 13ஆம் 2009 வாய்ப்பு இல்லை. அதெல்லாம் என்னுடைய புத்தகத்தில் எழுதியிருக்கேன். அழுத்தம் மட்டுமல்ல, உங்க அரசுக்கு இவர்கள் நுண்ணறிவு தகவல்கள் தந்தார்கள், மற்ற உதவிகளை செய்தார்கள் என்று உங்களுடைய நாட்டு தலைவர்களே பேசியிருக்காங்க. இவங்களுடைய எங்களுடைய அந்த காலத்தில் இருந்த வெளியுறவு செயலர் சிவசங்கர் மேனன் அவரும் பதிஞ்சிருக்கிறார். அதனால உதவி செய்யலைன்னா, அதாவது உதவி பண்ணாத இருக்கலாம், கூட தொண போகாது இருந்திருந்தாலே பெரிய நல்லது. அதை பண்ணல இந்தியர்கள். ஏன்னா அவங்க இந்தியாவில் நிலைமைகள் மாறுவதற்கு வாய்ப்பு கிடையாதா? இல்ல, நடக்காது. 91க்கு பிறகு உங்களுடைய ஆயுதம் தாங்கிய போராட்டத்தின் மீது இருந்த நம்பிக்கையும் ஒரு அனுதாபமும் முழுவதுமாக போய்விட்டது தமிழ்நாட்டில். ராஜீவ்காந்தி படுகொலையை நீங்க குறிப்பிடுங்க. ஆமாம். ஆனால் தமிழ் மக்களுடைய அரசியல் தலைவர்கள் தொடர்ச்சியாக இந்திய தூதரகம் அல்லது இந்திய மத்திய அரசின் அழுத்தம் கொடுக்கின்ற நூடாக தமிழ் மக்கள் தங்களுடைய பண்ணலையே, இப்ப ஏன் பண்ண போறாங்க 2026ல? ஆகவே இங்கிருக்கின்ற தமிழ் மக்கள் இந்தியாவை நம்புவது என்பது ஒரு பகல் கனவு. தமிழ் மக்கள் எங்கிருந்தாலும் அவர்களை மட்டுமே நம்ப வேண்டும். இவ்வளவு நேரம் இந்த நேர்காணல் இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பரிமாறியதற்கு மிக்க நன்றிகள். இவ்வளவு நேரம் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்த உங்களுக்கும் நன்றி, வணக்கம்.